இரக்கத்திற்காய், எங்கள் கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் மகிமைப்படுவீராக. கூடியிருக்கிற மக்கள் மத்தியிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அன்றைக்கு பர்த்லேமியுக்கு ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடும்போது நான் பார்வையடைய வேண்டும் என்று கெஞ்சும்போது உடனே செய்தீரப்பா. அந்த விதமாக ஆண்டவரே, எங்களுடைய அருமைய சகோதரர்கள் பார்வையில்லாதவர்கள் மத்தியிலே உடைய வல்லமை விளங்குவதாக ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே வல்லமை விளங்கி அநேகருக்கு பார்வையை நீர் தரும்படியாக ஜெபிக்கும். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்களுடைய அடிப்படை தேவைகளெல்லாம் நீர் பரத்திலிருந்து அவர்களை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே அவர்களை தாங்கி தப்புவித்து நடத்தி வருகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி இந்த ஆண்டின் இறுதியில் அவர்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கூடுகையை நீர் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகையின் மூலம் அவர்கள் இன்னும் உம்மை அறியவும், உம்மை பற்றி பிடித்து கொள்ளவும், உம்மை அண்டிக் கொள்ளவும் நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை அறியாதவர்கள் இன்னும் அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை செய்வீராக. உமக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழும் மேன்மையும் செலுத்தி எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் விதமாய் ஒரே இடத்திலே கூட்டி சேர்த்து உங்களை பார்ப்பதும் உங்களோடு இந்த சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த இரக்கத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஆபிரகாம் அவருடைய குடும்பம் இந்த அருமையான ஒரு ஊழியத்தை இன்று அவர்கள் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய தகப்பனார் விதமாக அநேக காரியங்களை செய்திருப்பதை இன்றைக்கு நான் அறிந்து அவருடைய தகப்பனாருடைய வாழ்க்கைக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் விட்டு சென்ற அந்த அருமையான பணியை பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் தொடர்ந்து இது வருடம் இன்னும் இன்றைக்கு ஒரு 150 பேருன்னா அடுத்த வருஷம் ஒரு 200 300 என்று ஒரு 1000 பேராக கூட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுவார். அதனால் மிகுந்த ஆத்துமாக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மனிதர்கள் உங்களை தெரிந்து கொள்ள மாட்டார்கள். புறக்கணிக்கலாம், ஒதுக்கலாம், கைவிடலாம், அற்பமாக எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1:26 சகோதரரே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்மில் ஞானிகள் அநேகர் இல்லவே, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. தேவன் இவ்வுலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அதிக ஞானம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவான்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனர்களை தெரிந்து கொண்டார். உலகத்திலே இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரியல. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் நீங்கள். அதனால தான் இந்த அருமையான கூடுகையை பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஒரு 10,000 20,000 பேர் கூடி அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி கொண்டாடி சாப்பிட்டு போகிறத விட உங்களோடு சேர்ந்து இப்படி கொண்டாடுவது மிகுந்த மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. இதில் கர்த்தர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் பிரியப்படுகிறார். ஏனென்றால் இது கர்த்தருக்கு பிரியமானது. எபிரேயர் 13:16 சொல்லப்பட்டபடி நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார்.
அதனால் இன்றைக்கு நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் உங்கள் எல்லாரையும் அழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். நன்றி. ஒரு 10 நிமிஷத்தில் சுருக்கமாக ஒரே ஒரு வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயுல 6:33 நினைக்கிறேன். முதலாவது அரிசியை தேடுங்கள். முதலாவது எதை தேடுங்கள்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்க. இப்போது இன்றைக்கு அருமையான பாஸ் ஆபிரகாம் குடும்பம் அவருடைய அப்பாவுடைய நினைவு ஆராதனையிலே அதை நினைவு கூர்ந்து ஒரு சில வெகுமதிகளை கொடுக்கிறார்கள். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒவ்வொருடைய மனிதனுடைய தேவைகள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக இருக்கிறது. அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான அடிப்படை காரியங்களை கொடுக்க வல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இல்லையா? அவர் சொன்னார், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6 முறை. இந்த அதிகாரம் சொல்லுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6 முறை கவலைப்படாதீர்கள் சொன்னார். எதுக்காக கவலைப்படக்கூடாதுன்னா 4 காரியங்களுக்காக நாம் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி அதே அதிகாரத்தில் சொல்லியிருக்கார். ஒரு மனுஷனுக்கு அவன் ஏழையோ பணக்காரனோ, நல்ல சரீர சுகமோ சரீர சுகவீனமோ, பார்வை இருக்கிறதோ பார்வை இல்லையோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு 4 அடிப்படை தேவைகள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த 4 அடிப்படை தேவைகள் என்ன? எண்ணத்தை உண்போம், சாப்பாடு. நமக்கு அரிசி வேணும், எண்ணெய் வேணும், பலசரக்கு வேணும், உப்பு வேணும். அப்போது இதெல்லாம் அடிப்படை தேவை. எண்ணத்தை உண்போம். 2வது எண்ணத்தை குடிப்போம். தண்ணிக்காக, தண்ணி வரல, வறட்சியாக இருக்குது, அப்புறம் நல்ல தண்ணி இல்லை, இப்படி சில கஷ்டமான சூழ்நிலைகள். தண்ணிக்காக எண்ணத்தை குடிப்போம். அப்புறம் எண்ணத்தை உடுப்போம். சட்டைக்காக, துணிமணிக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படணும். யாரெல்லாம் கவலைப்படலை? எல்லோரும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமாம், இதுக்காக கவலைப்படக்கூடாதான். ஆண்டவர் சொன்னார், இவைகளுக்காக கவலைப்பட வேண்டாம், கேட்கவும் வேண்டாம், சந்தேகப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்லையா? சந்தேகப்படக்கூடாது. இதை குறித்து, அடிப்படை காரியங்களை குறித்து நீங்கள் கேட்கக்கூட வேண்டாம், அப்புறம் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா நன்றாக அறிந்திருக்கிறார். நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பரமபிதா உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். இதெல்லாம் என் பிள்ளைக்கு தேவை. 4வது என்னதுன்னு, 4வது என்ன சொன்னேன்? ஆமாம், இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு என்ன, நாளை கழித்து என்ன, அடுத்த வாரம் என்ன அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இல்லையா? வருங்காலத்தை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அதனால் இந்த 4 காரியத்துக்காக கவலைப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, கேட்கவும் கூடாது என்று சொல்லி எத்தனை முறை சொன்னார்? எந்த அதிகாரத்தில்? மத்தேயு 6 முறை இந்த அடிப்படை தேவைகளான 4 காரியங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தேட வேண்டாம், கேட்க வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம்னு சொன்னார். ஆனால் இதெல்லாம் கவலைப்படாமல் இருக்கணும்னா
முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? காலையில் எழும்பணுன்னு என்ன செய்யணும்? முதல் வேலை காஃபி இல்லை, காஃபி குடிக்கூட இல்லை, டீ இல்லை. முதல் வேலை என்னது? முதல் வேலை முழங்கால். சொல்லுங்க, முதல்ல முழங்கால், அப்புறம் தான் குதிங்கால். முழங்காலில் தான் முதல்ல போகணும். ஆண்டவரே, நான் இன்றைக்கு பாஸ்டர் ஆபிரகாம் ஐயா எங்களை கூப்பிட்ருக்காரு, இந்த இயேசு பதில் தருகிறார் அப்படிங்கிற ஆலயத்துக்கு போகிறோம், நீங்கள் அங்கே வரணும், இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட காலையிலேயே முழங்காலில் போய் ஜெபிக்கணும், இல்லையா? அதுக்கப்புறம் தான் குதிங்காலில் போகணும். அதனால் எப்பொழுதும் முதல்ல ஆண்டவரை தேடிட்டிங்கன்னா, காலையில் ஆண்டவரே மார்க்கு 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். அப்போ ஆண்டவருக்கே, பக்கத்தில் பேசாதீங்க, இடையில யாரும் பேசக்கூடாது. அதிகாலையில் ஆண்டவரே பிதாவோடு செலவழிக்கிற நேரம் அவருக்கு அவ்வளோ முக்கியம். அதனால் நம்ம அந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் அதிகாலையில் தினமும் 5 மணிக்கு மேலே யாரும் தூங்கக்கூடாது. 5 மணிக்கு மேலே சொல்லுங்கள். 5 மணிக்கு மேலே தூங்குனா பாவம்னு நினைக்கணும். ஏதோ பாவம் செய்கிறோம்ப்பா இன்றைக்கி. 5 மணிக்கு மேலே நீங்கள் தூங்கினீங்கன்னா பிசாசு வந்து அப்படியே அந்த நாள் முழுசும் ஆட்கொள்வான். அதனால் காலையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ஒரு 2 மணி நேரம், குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம், உங்களுக்கு கண் தெரியல, ஆனால் இப்போ நல்லா ஆடியோ பைபிள் வந்திருக்கு, வசனத்தை கேட்கலாம். அது சுவிட்சை போட்டால் அது பாட்டு சொல்லிகிட்டே இருக்குது. ஆதியாகமம் 1 ஆதியிலே, இப்படிலாம் கிளியராக வருது. அதனால் அந்த வசனங்கள்லாம் கேட்கணும். குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு, நீங்களும் உங்கள் மனைவி அல்லது பிள்ளைகள் கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளுக்குரிய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பொறுப்பெடுப்பார், இல்லையா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அது ஒன்று மட்டும் செய்யணும், கடைசியாக ஆண்டவரை தேடுங்கள். எப்போ தேடணும்? சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு தேடணும்? 5 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்ம பார்க்குற நேரம் அதிகாலை நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற நேரம் அதிகாலை நேரம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார், இல்லையா? அதனால் அதிகாலையில் நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு உடனே சகாயம் கிடைக்கும். சங்கீதம் 5:3 சொன்னார், கர்த்தாவே காலையிலே நீர் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதனால் காலையில் நாங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கலிகூர்ந்து இருக்கும்படிக்கு கர்த்தாவே காலையிலே நீர் எங்களை திருப்தியாக்கும், காலையிலே நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும், திருப்தியாக்கும். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் மாலை தோறும் புதியவைகள். அவள் எப்போ புதியவைகள்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள, புதிய ஆசீர்வாதம். ஆமாம், ஒரு புதிய பிரியாணி, ஒரு புதிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா காலையில் அதிகாலையில் தேடணும். முதலாவது அதிகாலையிலே அந்த ரங்கத்திலே நீங்கள் ஆண்டவரை தேடினால் ஆண்டவரை கண்டுகொள்வீர்கள். ஆண்டவர் உங்களுடைய அடிப்படை தேவைகளெல்லாம் சந்திப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக.
ஆமென். தேங்க்யூ அங்கிள். இன்றைக்கு நீங்களும் எங்களோடு இணைந்து தேவ வார்த்தையை கொடுத்து எங்களோடு இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கொடுத்த நேரத்திற்குள்ளாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுத்து எங்களுக்கு உதவியதற்காக மறுபடியுமாய் அங்கிள் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் செய்கிறதான பணி இன்னும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சபையாக அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை நிச்சயமாகவே நினைவு கூறுவோம். நாம் இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். ஆகவே நிறைவு பகுதியை நம்மளுடைய போதகர் கையிலே நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் முன்பாக வந்து நன்றியுரை உரைத்து அதற்கு பின்பாக நம்மை ஜெபத்திலே நடத்தி நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்படி நம்முடைய போதகர் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அவர் சிறப்பானவைகளையே நமக்கு செய்வார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எனக்கு இது மட்டும் நடக்கலன்னு நினைக்காதீங்க. சகலமும்னா சகலமும் தான். ஆமாவா இல்லையா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்களுக்கு விசேஷமாக உங்களுக்கு ட்ரெஸ்லாம் இருக்குது. ஆண்களுக்கு ஷர்ட்டு, பெண்களுக்கு சாரி, மாத்திரமல்ல உங்களுக்கு லுங்கி, இன்னும் பெண்களுக்கு பெட்ஷீட், இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறது. முடித்த அதோடு கூட உங்களுக்கு ஃபுட் பேக்கெட் கொடுக்கப்படும். பிரியாணி இருக்கிறது. அதனால் நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். போகிற வழியில் இந்த யூரின் இருக்கிறது அந்த மாதிரி இருக்க வேணாம். நம்ம கொடுத்த இடத்த நம்ம சுத்தமாக வைத்து பேணி நாம் சரியாய் நடந்து கொள்ளுவோம். ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஸ்டிக் இல்லாதவர்களுக்கு ஒரு 40 ஸ்டிக் மாத்திரம் உங்களுக்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஸ்டிக்கு 6 மடக்கு ஸ்டிக்கு. ஓகே, ஸோ சரி, உங்கள் எல்லாருக்குமே இருக்குது, ஸ்டிக் இருக்குது. ஸ்டிக் இல்லாதவர்கள் நீங்கள் ஸ்டிக் வாங்கி கொள்ளலாம். சரியா? ஆமாம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய நாளின் கடைசி பாகத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த கூடுகைக்கு சிறப்பு விருந்தினராக வந்ததான நம்முடைய ஐயா ராஜா அவர்களுக்கு நாங்கள் மறுபடியும் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த இடத்தை கேட்ட மாத்திரத்திலே நம்முடைய பிரதர் சுந்தர் அவர்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆகிய அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அருமையான விதத்தில் கீபோர்ட் பிளே பண்ண நம்முடைய பிரதர் ராஜன் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஐயா தபேல ஐயா நமக்கு ஆஸ்தானவர், அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஒழுங்குகளை எல்லாம் சிறப்பான விதத்தில் நமக்கு ட்ரெஸ் எடுக்கிற காரியத்திலிருந்து எல்லா காரியத்தையும் செல்வகுமார் அவர்களும் சிஸ்டர் அவர்களும் நேர்த்தியாய் செய்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமாம், பிரதர் பாலா ரீட்டாக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் அசோக் பாபு அவருடைய மனைவி அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் சுரேஷ் அவர்கள், சிஸ்டர் ஹெலன் ரோஸ்லின் இவர்கள் ஒவ்வொருவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் நமக்கு நல்ல உணவு ஆயத்தம் செய்து வந்ததான நம்முடைய பிரதர் ராஜன் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஐயா ஜெயபால் ஐயா அவர்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். எல்லா கூடுகையிலும் அவர்களும் கலந்து கொள்ளுவார்கள். நல்ல ஒரு விசிலோடு கூட நம்மை பாடலிலே நடத்தினார்கள். ஆகவே இந்த கூட்டங்களை வெகு சிறப்பாக நமக்கு ஒழுங்காய் நேர்த்தியாய் நமக்கு செய்து கொடுத்ததான நம்முடைய சகோதரர் லாசரஸ் ஐயா அவர்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். பிரதர் ஜபகுமார் அவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். பிரதர் ஆனந்தன் ஐயா அவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.
யாராவது பெயரை விட்டுட்டேன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடுவோம். ஜெப நேரம். நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். இந்த 2024 ஆண்டின் கடைசி கட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆயத்தத்தோடு பரிசுத்தத்தோடு 2025 ஆண்டை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. விண்ணப்பத்தை கேட்பவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடல் தான். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஜபிக்க போகிறோம். எங்க ஜபத்தை கேளுங்கப்பா. எங்க கண்ணீரை காண்பவரே, எங்களுக்கு சுகம் தருகிறவரே, அப்பா உங்க கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜபத்திலே நாம் நடத்தப்படுவோமாக. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, என்று சொல்லி சுகமாக்கினே, என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, சென்னெல்லாரும் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தா சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தா சுகமானே, ஒரு கோடி
விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க, அந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹalleluya. சத்தமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் எத்தனை நல்லவர் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் எத்தனை தூரம் நல்லவர். உம்மை எப்படி நன்றி சொல்வதே என்று எங்களுக்கு தெரியவில்லை சுவாமி. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிற ஒவ்வொரு மகத்துவமான காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நோவாவோடு கூட அந்த பேழையில் இருந்ததான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நீர் நினைத்தீர். நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து பார்த்தீர். நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எங்களோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் எண்ணி பார்க்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவைகளோடு வந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. கர்த்தர் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருப்பார்களானால் இந்த நேரத்தில் கர்த்தருடைய சுகமாக்கும் கரம் அவர்கள் மீது வந்து அமர்வதாக. ஆண்டவரை வந்து அமர்வதாக அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தும். In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, let your healing hands be upon them, O Father. கர்த்தருடைய குணமாக்கும் கரம் அவர்கள் மீது அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, யாரெல்லாம் எனக்கு ஆண்டவரே ஆறுதல் சொல்லுவதற்கு யாரும் இல்லையே, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே என்று வந்தவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று உம்முடைய கரத்தை கொடுத்து அவர்கள் மீது விசாரித்தார்களும். பின்ன என்ன வேண்டும் ஆண்டவரே? நீங்கள் எங்களோடு இருந்தால் என்ன வேண்டும் அப்பா? நீர் எங்களை நினைத்து விட்டீர் சுவாமி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜனங்களை நினைத்திருக்கிறேன். நன்றி அப்பா. எங்களுடைய பார்வையற்ற பிள்ளைகள், ஆதரவற்றவர்கள் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், விதவைகள் ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய காருண்யம் கடாட்சித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குற்றம் குறைகளை கர்த்தர் மன்னித்து அனுப்புகிறீர். நன்றி. எங்களை பரிசுத்தமாக்குகிறீர். உமக்கு நன்றி. தேவரீருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே கூடுகைக்காக பிரயாசம் எடுத்து உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் கிருபையும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவு பகுதிக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். பரிசு பொருட்களை வழங்குவதற்கு முன்பாக பிரதர் லாசரஸ், பிரதர் ஜெபகுமார் அவர்கள் முன்பாக வந்து 2 சரணங்களை பாடுவார்கள். பாடும்போது சர்ச் ஆஃப் நேஷன்ஸ் குடும்பங்கள் உங்களுக்கான பரிசு பொருட்களை அவர்கள் ஆயத்தம் செய்வார்கள். ஆகவே இப்போதும் ஒரு சிறப்பு பாடலை பாடும்படி பிரதர் ஜெபகுமார் மற்றும் பிரதர் லாசரஸ் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். ஒரு விஷயம் கேளுங்க. அதிகாலை ப்ரேயரில் கடந்து கொள்வது ஒரு நம்பர் சொல்கிறேன். நீங்கள் அந்த நம்பரில் வந்தீங்கன்னா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? 017 25 199 041 வந்தீங்கன்னா 12 12 66 போட்டிங்கன்னா உள்ளே வந்துடலாம். சரிங்களா? அதனால் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். சரிங்களா? அதிகாலையில் நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் நாம் மேம்படுத்தும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு பாடலை உங்கள் மத்தியிலே பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துகிறோம். தேவபிதா எந்தன்மை பண்ணலோ சிறுமை தாழ்ச்சி அடைகே